தியாவை கடத்திரு. சரி, கூடவே வெற்றி இருப்பாரு, துளசி இருப்பாங்க. அவங்கள மீறி எப்படி என்னால கடத்த முடியும்? யோ, இன்னைக்கு தியாவோட பர்த்டே. அவங்க எல்லாரும் கோவிலுக்கு வராங்க. அங்க நீ போனீனா ஈஸியா குழந்தைய கடத்திடலாம். கோவிலா? நிறைய பேர் இருப்பாங்களே, எப்படி மேடம்? இன்னையோ நீ இதெல்லாம் உனக்கு சொல்லி தரணுமா? சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பயப்படுற? நீ எல்லாம் என்ன கொலை பண்ண? உன்னையெல்லாம் பெரிய கிரிமினல் வெளியில சொன்னாலும் அசிங்கம். சொல்லாத. இல்ல மேடம். பின்ன கோயில்ல கூட்டமா தான் இருக்கும். இங்க பாரு, கோவில்ல தான் திருடுறது கடத்துறது ரொம்ப ஈஸியா நடக்கும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க பாப்பியா? சும்மா காரணத்தை சொல்லிட்டு இருக்க. ஒன்னால முடியலனாலும் ஆளை வச்சு தூக்கு. சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க மோனிகா. எங்க இருக்கீங்க? தியா எங்க இருக்கா? என் கூட தான் இருக்கா. ஏன்? தியாவை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க, நான் அவளை பார்க்கணும். வீட்ல அவளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு 10 மணிக்குள்ள வந்துருவீங்களா? இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். முடிஞ்சா நான் வரேன். என்ன துளசி, ஏன் ஏன் அண்ணன் பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்ட மாட்டீங்களா? அதான் அவர் கோர்ட்டுக்கு போறாருல, நீங்க பாப்பாவை கூட்டிட்டு வாங்கல. குழந்தையெல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்தாதீங்க துளசி. சரி. என்னவா? தியா பர்த்டேல வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. என்ன திடீர்னு ஆக்குற? நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். அந்த வீடு எனக்கு வேண்டாம். சரி, நான் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன். உன் அத்தை இல்ல, போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னங்க அத்தை நத்தன்ட்டு? சரி விடுங்க, வாங்க சாமி குள்ள வாங்க. சரி வாங்க. நீ வா. அம்மா, தியா எங்க போயிட்டது உள்ள? பாருங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறா. வாங்க அங்க போய் பார்க்கலாம். தியா, நான் அந்த பக்கம் போய் எந்த பக்கம் பாருங்க. அம்மா, இங்க ஒரு சின்ன குழந்தைய பாத்தீங்களா? நான் பார்க்கலையேப்பா. ப்ளூ ட்ரெஸ் போட்டு குழந்தைய பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல. சார் அங்க போய் ஒரு சின்ன குழந்தை ப்ளூ ட்ரெஸ் போட்டு பாத்தீங்களா? அப்படியா? கோயில் நிர்வாகத்தில் யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, குழந்தைய திடீர்னு காணோம். சிசிடிவி கேமரா இருக்கே, அது பார்க்க முடியல சார். கோயில் இடத்தெல்லாம் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எல்லா பொருளும் அங்கங்க கிடக்கு. சரியா? ஆர்டிஸ்க்கு இப்பதான் சர்வீஸ்க்கு கொடுத்தேன். இனிமே தான் வரும். வந்தது வேணா பார்க்க சொல்றேன். இப்ப வேணா நான் அனௌன்ஸ் பண்ண சொல்லட்டுமா? சரி சார், நீ கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எனக்கு சரி சார். சரி சார். அக்கா, ஒரு நிமிஷம். அக்கா, என் குழந்தைய பாத்தீங்களா? ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா. இங்கதான் நாங்க சாமி கும்பிட வந்திருந்தோம். தெரியாதுமா. இல்லையே, நான் எதுவும் பார்க்கலையே. சரிங்கக்கா. இந்த குழந்தை தாண்டா நம்மளுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்க போகுது. வேல்யூ தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த குழந்தை பேர்ல தான் மொத்த சொத்துமே இருக்கு. இதை காலி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் மோனிகா என் பொண்டாட்டி, அவ கதையும் முடிச்சிட்டோன்னா சொத்து மொத்தமும் எனக்கு மட்டும் தான்டா. என் மச்சான் எத்தனை கோடி சேர்த்து வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? $10,000 கோடிக்கு மேலடா. அத போய் பார்க்க முடியல. அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கான். அது எல்லாமே நான் ஒத்தால அனுபவிக்க போறேன்டா. சொன்னதை மட்டும் செய்யுங்க. உங்க எல்லாருக்குமே ஷேர் கொடுப்பேன்டா. சரி, ரொம்ப தயங்காம பணத்தை மட்டும் மனசுல ஏத்திக்கிட்டு சொன்னதை மட்டும் செய்யுங்க. டேய்,
போய் கயிறு எடுத்துட்டு வாடா. சரிண்ணே. கை காலை கட்டுறான். ஓகேண்ணே. அண்ணி அனி என்னாச்சு? ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல இல்ல நீ எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எங்கேயும் குழந்தை கிடைக்கல அண்ணி. எங்க போயிட்டா ஏந்தியா? அனி அழாதீங்க நீ. பாப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அண்ணி. பாப்பா ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணி. அண்ணி கண்டிப்பா நாங்க இன்னொரு வாட்டி பாக்குறோம் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி நீங்க அழுவாதீங்க அண்ணி. அஞ்சலி என்னாச்சுக்கா? நாங்க கோயிலுக்கு வந்திருந்தோம். தியாவை காணோம் அஞ்சலி. என்னக்கா சொல்ற? தியாவை எல்லா பக்கமும் தேடினீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்ல. அக்கா, கோவில்ல சிசிடிவி கேமரா இருக்கு, பாத்தியா? பார்த்தேன் அஞ்சலி. சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலையா? அக்கா, கோவில்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலனா பக்கத்துல கடை இல்ல வீடு அங்க எங்கயாவது கேமரா இருக்கும்க்கா. செக் பண்ணி பாரு. பாத்துட்டு இருக்கா. நான் வேணா உடனே கிளம்பி வரேன். இல்ல நீ வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. பக்கத்துல எங்கயாவது சிசிடிவி கேமரா இருந்தா பாருங்களேன். சரி அண்ணி. சீக்கிரம் நாங்க பாக்குறோம் அண்ணி. நீங்க கார் நம்பர் நோட் பண்ணீங்களா? அதெல்லாம் நோட் பண்ண அண்ணி. ஆல்ரெடி நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன் அண்ணி. அவன் ஒரு 5 மினிட்ஸ்ல செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அவர் ஃப்ரெண்டு கால் பண்ண வேண்டியதா? அந்த நம்பர் பிளேட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வாங்க. சரி அண்ணி. அண்ணி ஒரு நிமிஷம். ஹலோ. டேய் நான் ராகேஷ் பேசுறேன்டா. டேய் நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா பேசுறேன்டா. டேய் இருடா. ரொம்ப முக்கியமான விஷயம்டா. டேய் என்னடா? வெற்றி என்ன அந்த பிசினஸ்மேன் ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ல? ஆமா. டேய் வெற்றி என்ன அந்த ஆக்சிடென்ட்ட பண்ணலடா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, வேற யாரோ ஒரு ஆள் பண்ணியிருக்கான். அந்த வீடியோட ஆதாரம் என்கிட்ட இருக்குடா. உன்கிட்ட? டேய் எப்படிடா? ஒரு ஏரியால பேர்ட்ஸ் போட்டோ ஷூட் பண்ணும்போது அங்க எவ்வளவு பேர்ட்ஸ் இருக்குன்னு பாக்கும்போது ட்ரோன் ஷாட் பண்ணும்போது தான் அந்த ட்ரோன் ஷாட்ல வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்குடா. நான் உனக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், வெற்றி அண்ணனுக்கு கால் பண்ண, அவர் எடுக்கலடா. நீ வெற்றி அண்ணன் கிட்ட சொல்லிடுடா. சரிடா. இன்னொரு விஷயம்டா. என்னடா? ஆக்சிடென்ட் பண்ணது அந்த ஸ்ரீகாந்தோட சொந்த மச்சான்டா.